கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி தேன்மொழிகிட்ட பேசும்போது எனக்கு என்னவோ தர்மலிங்கம் சரளா உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல. அவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஜீவா கிட்ட நிறைய பொய் சொல்கிறாங்க. ஆனால் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நானும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லார்கிட்டேயும் பேசி பார்த்தேன். அங்கே சமைக்கிறவங்க கிட்ட பேசினா அவங்க கொடுக்குற பொருளை வச்சு தான் நாங்கள் சமைக்கிறோம். ஆனால் நாங்கள் கேட்குற பொருளை தர்மலிங்கம் வாங்கி கொடுக்குறதும் இல்லை. அதே மாதிரி அவங்க சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? ஏற்கனவே நாங்களும் போய் பார்த்தப்ப அங்கே அவ்வளோ பொருள் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க நிறைய பணம் செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. எங்களால் நம்ப முடியலன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் அவங்க இப்படி தான் பேசுகிறாங்க. தர்மலிங்கமும் சரளாவும் எல்லா பொருளையும் வாங்குறாங்க. இங்கே சமைக்கிறதுக்கு எவ்வளோ பொருள் தேவைப்படுதுன்னு அங்கே அந்த பொருளெல்லாம் எடுத்து கொடுக்குறதும் தர்மலிங்கமும் சரளாவும் தான். ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப பொறுப்பாக வேலையை பார்த்துக்கிறாங்கன்னு ஜீவா வேற நம்புகிறாரு. நான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஜீவா சொன்னதுக்கப்புறமா அங்கே தர்மலிங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் இங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனால் நான் இப்போ தானே இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அதனால் என்னால் இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இத்தனை வருஷம் இங்கே வேலை பார்க்குறோம், எங்களை கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு தர்மலிங்கம் இப்படிலாம் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியாவது இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அப்படியே நீ உண்மையை கண்டுபிடிச்சாலும் தர்மலிங்கம் ஏதாவது பொய் சொல்லி பிரச்சனையை சமாளிப்பார். தர்மலிங்கம் இங்கே ரொம்ப நல்லவருன்னு ஜீவா நம்புறாருல. உன்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா சொன்னதுக்கப்புறமா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நீ எதுக்காக கண்மணி யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கண்மணி சொல்கிறாங்க, இல்லை ஜீவா என்னை நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காரு. நானும் இந்த வேலையை பொறுப்பாக பார்க்க வேண்டாமா? ஜீவா எல்லாரையும் நம்புறாரு. ஆனால் என் ஃப்ரெண்டு ஜீவா தர்மலிங்கத்தையும் சரளாவையும் இவ்வளோ நம்பவே கூடாது. ஏன்னா அவங்களால தான் பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியுது. எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும், ஜீவாவுக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தர்மலிங்கம் மட்டும் இல்லை, அவங்க மனைவி சரளாவும் தான். அவங்க அப்படி என்ன தான் செய்கிறாங்க? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு வாங்குகிற அந்த பொருளை அவங்க சரியாக கிச்சனுக்கும் தரதில்லை. சமைக்கிறவங்களும் இப்படி தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்ற உண்மையை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி நமக்கு நிறைய வேலை இருக்குது. உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும் அவங்க என்ன உண்மையை சொல்ல போகிறாங்களா? இல்லையே, ஜீவா அவங்கள ரொம்பவே நம்புறாரு. உண்மையை கண்டுபிடிக்கணும், நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காத. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையை பொறுப்பாக பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கிடைச்ச வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துப்பேன். அதே மாதிரி இந்த உண்மையும் நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணி. அதனால் கண்மணி அங்கே ரொம்ப கவனமாக தர்மலிங்கம் சரளா என்னென்ன வேலை செய்கிறாங்க, எப்போல்லாம் அவங்க பொருள் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க, அங்கே எங்கே அவங்க பொருளெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க, அவங்க எந்த கடையில் பொருள் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அங்கே அந்த கடையோட ஓனர்கிட்ட போய் நம்ம கேட்கணும். உண்மையாகவே தர்மலிங்கம் இங்கே தேவையான பொருளை வாங்குறாரா? அப்படி அந்த பொருளை வாங்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கடையோட ஓனர்கிட்ட கேட்டால் தெரியாமல் இருக்குமா என்ன? அவங்க உண்மையை தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தர்மலிங்கமும் சரளாவும் நிறைய பொருளெல்லாம் வாங்குறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்துட்டு மீதி பொருளெல்லாம் அவங்க தனியாக எடுத்து வைக்கிறதையும் கண்மணி கவனிக்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க. ஆனால் எதுக்கு இந்த பொருள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வைக்கிறாங்க? அப்போ இந்த பொருளை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்களா? இல்லை என்ன செய்ய போகிறாங்க? நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருள் இவ்வளவு தான். ஆனால் இவங்க எதுக்காக இவ்வளோ நிறைய பொருளெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க? இதில் ஜீவா வேற. தர்மலிங்கமும் சரளாவும் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். அதனால் நீ கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு வேற சொல்லிகிட்ருக்காரு என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா. ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது சரியா இல்லையே. இவங்க நிறைய பொருள் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இவ்வளோ பொருள் நம்ம பயன்படுத்தவும் இல்லை, இந்த பொருளெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன செய்ய போகிறாங்கன்னு நம்ம பார்த்தா தானே தெரியும். இப்போ நம்ம எந்த முடிவும் எடுக்கவே முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தர்மலிங்கமும் சரளாவும் என்ன செய்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ பொருள் வாங்குறாங்க, அப்போ இவங்க கண்டிப்பாக ஜீவாவை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. ஆனால் ஆதாரத்தோட உண்மையை நிரூபித்தாதானே என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு புரிய வைக்க முடியும். நான் என்ன சொன்னாலும் ஜீவா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இங்கே தர்மலிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு தான் தெளிவாக தெரியுதே. என் ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்கணும்னா, உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கணும்.
பொறுமையாகவே இந்த உண்மையை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கண்மணி தினமும் இவங்க வந்து வேலையை சரியாக தான் செய்கிறாங்களா, என்னென்ன செய்கிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்மணி. இங்கே அன்போட அம்மா அன்புக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே அன்பு, அம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அன்பு நீ எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வருவ அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எதுக்குமா அங்கே வரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அன்பு பேசுகிற, இது உன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா பாட்டியோட வீடு, அதனால தானேம்மா அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே வெண்ணிலா கூட சேர்ந்துக்கிட்டு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பாட்டி என்னை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. வெண்ணிலா வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா பாட்டி நினைக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வருதுன்னு அவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கல்லம்மா. அவங்க கம்பெனிக்காக நான் எவ்வளவோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து க்ளவுட் கிச்சனுக்காக பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணுன்றதுக்காக எல்லார்கிட்டேயும் பேசியிருக்கேன். நிறைய வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் என்னை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லைல்லம்மா. அப்புறம் எப்படிம்மா அந்த வீட்டுக்கு வர முடியும்? வெண்ணிலா நம்ம வீட்டில் தானம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உங்கள் பாட்டி எங்கள் வெண்ணிலா இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. வெண்ணிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன அன்பு செய்ய முடியும்? நீ இந்த வீட்டுக்கு வரணும், கண்மணியவும் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து அன்பு, வேற என்ன அன்பு, வெண்ணிலா எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கும்போது கண்மணியை நீ கூப்பிட்டு வந்தா தானே இவங்க எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்க முடியும். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதா அன்பு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பாட்டி எனக்காக சப்போர்ட் பண்ணாமல் வெண்ணிலாவுக்காக சப்போர்ட் பண்ணதெல்லாம் நினைக்கும் போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல. அதனால நான் வந்து பாட்டி பேச்சை கேட்கக்கூடாதுன்னு தான் தனியாகவே வேலை பார்க்கணும் அப்படின்னு தனியாக இங்கே வந்து தங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்காக இங்கே கண்மணியை என்னால் மன்னிக்க முடியாது. பாட்டியை புரிஞ்சுக்காம கண்மணி பாட்டியை எதிர்த்து பேசியிருக்காமா. அப்படி இருக்கும்போது எதுக்காக கண்மணியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாமே தெரியும் அன்பு. கண்மணியும் நீயும் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறீங்க. கண்மணி எந்த தப்பும் செய்யலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டி பேசின பேச்சுக்கு தான் கண்மணி சரியான பதில் கொடுத்தான்னு ஏற்கனவே உங்ககிட்ட பேசி புரிய வச்சனா இல்லையா? இன்னும் கண்மணி மேலே உள்ள கோவத்தில் கண்மணிக்கிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி? கண்மணி வீட்டு பக்கத்தில் நீ தங்கியிருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்னும் உன்னை பார்க்க வராமல் இருக்கேன். எப்படியாவது கண்மணியை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். என் மருமக கண்மணியை கூப்பிட்டு வரணும். கண்மணி வந்ததுக்கப்புறமா வெண்ணிலாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும். அப்போ தான் நீ எப்பயுமே சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க முடியும்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். கண்மணி இந்த வீட்டில் இல்லை, அதனால தான் உனக்கு இந்த நிலமை. கண்மணி மட்டும் இருந்திருந்தா உன்னுடைய பாட்டியும் வெண்ணிலாவும் இப்படிலாம் பிரச்சனை செஞ்சுருப்பாங்களா? கண்மணி உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பா. உங்கள் பாட்டிக்கும் வெண்ணிலாவுக்கும் சரியான பதில் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ கண்மணி இந்த வீட்டில் இல்லை, அதான் உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கல. முதல்ல நான் பேசுகிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட அம்மா. அம்மா எனக்கு எல்லாமே புரியுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் இப்போ தாம்மா இங்கே ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எவ்வளோ பெரிய கம்பெனியில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்திருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்போ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஜீவாவுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்க. இப்போ அதே ரெஸ்டாரண்ட்டில் கண்மணியும் வேலை பார்க்குறதுனால நீங்கள் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். சீக்கிரமாகவே என் மருமக கண்மணி இந்த வீட்டுக்கு வரணும். நீ தான் கண்மணிக்கிட்ட பேசி கண்மணியோட மனசை மாற்றணும். என் மருமக கண்மணி எப்போ இந்த வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஜீவா. உண்மையாகவே என் மேலே உனக்கு அக்கறை இருக்குது, நான் சொல்கிறத நீ கேட்பேன்னா சீக்கிரமாகவே என் மருமக கண்மணியை இந்த வீட்டுக்கு நீ கூப்பிட்டு வரணும். அப்போ தான் வெண்ணிலா என்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறதுக்கு சீக்கிரமாகவே சரியான பதில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் கண்மணி இந்த வீட்டில் இருந்தப்ப என் பேச்சை கேட்டுட்டு இருந்தா. ஆனால் வெண்ணிலா இப்போ உன்னுடைய பாட்டிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதால, பிஸ்னஸ்க்கு நிறையா உதவி செய்கிறதால, கம்பெனிக்காக நிறைய பணம் கொடுத்துருக்கிறதால எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் கிடைக்கிறதே இல்லை. அதனால் வெண்ணிலா இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கவும் இல்லை. நீ தான் என் பேச்சை கேட்கணும். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல அன்பு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இப்போ என்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் பேச முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது. கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறமா யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு அன்பு. அன்பு சீக்கிரமாக மனசு மாறணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அன்போட அம்மா. வெண்ணிலா கம்பெனியில் எந்த வேலையும் செய்யாமல் ரொம்ப கோபமாக இருக்கிறத பாட்டி கவனிக்கிறாங்க. என்ன வெண்ணிலா, வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே கம்பெனிக்கு வந்துட்டேன், ஆனால் எந்த வேலையும் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனிக்காக நிறைய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணும். அப்போ தானே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை நல்லபடியாக நடத்த முடியும். நம்ம கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் எந்த ஒரு வருமானமும் வரலனா எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, பாட்டி நீங்கள் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து கம்பெனியை பற்றி யோசிக்கிறீங்க, இங்கே பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறீங்க, ஆனால் யாருமே அன்பை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வர வெண்ணிலா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. உடனே வெண்ணிலா வந்து, பாட்டி அன்பு இப்போ எங்கே வேலை செய்கிறாரு தெரியுமா? இங்கே வந்து ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செய்கிறாரு. அன்பு எதுக்காக அங்கே வேலை செய்யணும்? நம்ம கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்துருந்தா அன்புக்கு எவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கும்.
அன்பு நம்ம க்ளவுட் கிச்சனுக்கு நிறைய உதவி செய்வார். நமக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கும். நம்ம கம்பெனிக்கு நிறைய வருமானமும் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ அன்பு நம்ம பேச்சை கேட்காம ஜீவாவோட ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு சேர்ந்துருக்காரு. என்னால் இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்க முடியல. பாட்டி இப்போ என்ன செய்கிறது? அன்புக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் பாட்டி, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அன்போட அப்பா வந்து சொல்கிறாரு, என்ன வெண்ணிலா, என்ன பேசிட்டு இருக்க? அன்பு நமக்கு உதவி செய்யக்கூடாது, நம்ம கம்பெனியில் இருக்க வேலையை பார்க்கக்கூடாதுன்னு, நம்ம பேச்சை கேட்கக்கூடாதுன்னு அன்பு நினைக்கும் போது எதுக்கு அன்பு மறுபடியும் நம்ம கம்பெனிக்கு வரணும்? எதுக்கு அன்பு வந்து உதவி செய்யணும்? போதும், அன்பால் தான் நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால என் பையன் அன்பு மறுபடியும் நம்ம க்ளவுட் கிச்சனுக்கு உதவி செய்ய வரவும் வேண்டாம், அன்பால் இனி எந்த பிரச்சனையும் வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கிள், என்ன பேசுகிறீங்க? அன்புக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன். அன்புக்காக தான் உங்கள் வீட்டிலேயே நான் தங்கினேன். ஆனால் இப்போ அன்பு வந்து எங்கே தங்கியிருக்காரு, என்ன வேலை செய்கிறாருன்னு கூட தெரியாமல் நீங்கள் கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் இருக்கீங்க. அன்பு மேலே உங்கள் யாருக்கும் அக்கறை இல்லை. அன்பை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் அன்பு தானே. அன்பை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் பாட்டி சொன்ன உடனே உங்கள் கம்பெனிக்காக நிறைய பணம் கொடுத்துருக்கேன், உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ அன்பை பற்றி பேசினா அங்கிள் நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜசேகர் நீ அமைதியார், வெண்ணிலா நினைக்கிறதெல்லாம் சரிதானே, அன்பு நம்ம வீட்டுக்கு வரணும், அதுக்காக நான் அன்புக்கிட்ட வேணா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வெண்ணிலா நீ அன்புக்கு ஃபோன் பண்ணு, நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா பாட்டி தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு அன்புக்கு ஃபோன் பண்ணும்போது, இங்கே ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாரு அன்பு. எதுக்கு இவங்க கிட்ட பேசணும்? என்னை பற்றி புரிஞ்சிக்காம, என்னை பற்றி யோசிக்காம பாட்டி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும். என் அம்மா எப்படி நான் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நான் மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு பாட்டி பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு வெண்ணிலா ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாரு அன்பு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வெண்ணிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அன்பு என்கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஆனால் அன்பு என்னை பற்றி யோசிக்காமல் அங்கே ஜீவா ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாரு. அப்போ அன்பு நம்ம வீட்டுக்கு வரப்போகிறதே இல்லையா? எங்கள் பேச்சை கேட்க போகிறதும் இல்லையா? நம்ம கம்பெனியில் அன்பு வேலை பார்ப்பாரு, என் பேச்சை தான் அன்பு கேட்கணும். அப்புறம் அன்பு வேறு வழி இல்லாமல் என் பேச்சை கேட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கண்மணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு யோசித்தேன். ஆனால் அன்பு இங்கே கண்மணி எங்கே வேலை பார்க்குறாங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறாருன்னு என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறமா தான் இந்த உண்மையே எனக்கு தெரியும். இப்போ எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? அன்புக்கிட்ட பேசணும்னு நினச்சா அன்பு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் மேலே உள்ள கோபத்தில் அன்பு வந்து நம்ம வீட்டுக்கும் வரக்கூடாது, நம்ம கம்பெனிலையும் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அன்பு மட்டும் க்ளவுட் கிச்சனை நல்லபடியாக நடத்தியிருந்தா இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கும். ஆனால் அன்பு என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்ன செய்யணும் ஒன்றுமே புரியல. பாட்டி பேசினா அன்பு மனசு மாறுவாருன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து ஃபோன் பண்ணாலும் அன்பு வந்து பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க வெண்ணிலா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாட்டி வந்து ராஜசேகர் கிட்ட சொல்கிறாங்க, வெண்ணிலா ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால அப்புறம் இங்கே அன்பு நம்ம வீட்டுக்கு வரலனா நான் கொடுத்த பணத்தை திருப்பி தாங்கன்னு கேட்டுட்டா என்ன செய்ய முடியும் ராஜசேகர்? அதனால் அன்புக்கிட்ட நம்ம பேசி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஃபோன் பண்ணாலும் அன்பு எடுத்து பேச மாட்டேங்கிறானா, இங்கே அன்பு நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கான் தானே யோசிக்க முடியும். அதனால் வெண்ணிலா வந்து நம்மக்கிட்ட மறுபடியும் பணம் கேட்டால் பணத்தை வந்து திருப்பி தர முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு எந்த பெரிய சாப்பாடு ஆர்டரும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் நமக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். வெண்ணிலாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும். அப்போ தான் வெண்ணிலா நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க, நம்ம கம்பெனிக்கு நிறைய உதவி செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அன்பு எதுக்காக தான் இப்படி நம்மளை புரிஞ்சுக்காம நம்ம ஃபோன் பண்ணாலும் பேசாமல் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பாட்டி வந்து ராஜசேகர் கிட்ட சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு உதவி செஞ்சாதான் வெண்ணிலா நமக்கு உதவி செய்வாங்க. அதனால் நம்ம 2 பேரும் அன்பை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் அங்கே அன்புக்கிட்ட பேச வரலம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ராஜசேகர், நம்ம கம்பெனிக்காக கண்டிப்பாக நம்ம அன்புக்கிட்ட பேசி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு பாட்டி வந்து ராஜசேகர் கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. இங்கே தர்மலிங்கமும் சரளாவும் மறுபடியும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கண்மணிக்கிட்ட பணம் கேட்குறாங்க. இப்போ தானே நீங்கள் வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே அந்த பொருளெல்லாம் வந்து நீங்கள் சமைக்கிறதுக்காக கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த பொருளெல்லாம் கொடுத்தாச்சு, மறுபடியும் பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இங்கே சரளாவும் கடைக்கு கிளம்புறோம், நீங்கள் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து யோசிக்கிறாங்க கண்மணி, இவங்க கேட்குற பணத்தை கொடுத்துருவோம், இவங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதா சொல்லியிருக்காங்கல்ல, இன்றைக்கி கண்டிப்பாக இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க, என்னென்ன பொருள் வாங்குறாங்க, நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக இவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பணம் கொடுக்குறாங்க கண்மணி. பரவாயில்லையே, கண்மணி நம்ம வந்து கடைக்கு போகணும்னு சொன்ன உடனே கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் பணம் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க சரளா.
எதுக்கு தெரியுமா சரளா? நம்ம அ ரொம்ப வருஷம் இங்க வேலை பார்த்துருக்கோம். இங்க கண்மணி வந்து நம்மளால தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னாலும், ஜீவா வந்து நம்ப மாட்டாரு. நம்ம மேல ஜீவா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. வேற வழி இல்லாம கண்மணி இப்ப அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சாலும், இங்க வந்து ஜீவாவ ஏமாத்தணும்னு திட்டம் போட்டாலும், கண்மணியால இந்த உண்மைய கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கப் போகுது. இன்னைக்கு நான் அந்த ஆளுங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. நம்ம வந்து வச்சிருக்க எல்லா பொருளையும் எடுத்து குடுத்துருவோம். நமக்கு நெறைய பணம் கிடைக்கும். கண்மணி உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நெனச்சதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படின்னு தர்மலிங்கம் வந்து சரளா கிட்ட சொல்றாங்க. சரளா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வராங்க. கண்மணி வந்து யோசிக்கிறாங்க. ஏற்கனவே கடையில போய் கேட்டுட்டேன். இவங்க வந்து நெறைய பொருள் வாங்குறாங்க. ஆனா ரெஸ்டாரண்ட்ல இங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருள தரதே இல்லன்னு அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த உண்மை தெரியும். ஆனா ஆதாரத்தோட இவங்கள பத்தின உண்மைய எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ல. அதனால தான் வந்து இவங்க என்ன செய்றாங்க, நான் வந்து தெளிவா கவனிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க கண்மணி. இங்க எப்பயும் போல பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து ரூம்ல வைக்கிறாங்க. அங்க வந்து கண்மணி வந்து கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க. கண்மணி கவனிக்கவே இல்ல. அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க சரளா. அப்ப சரி. கண்மணி சீக்கிரமா ரெஸ்டாரண்ட்ல அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பொருளெல்லாம் வந்து வண்டியில அனுப்பிற வேண்டியதான். அதுக்கப்புறம் நமக்கு நெறைய பணம் கிடைக்கும்ல. இங்க நமக்கு ஜீவா நமக்கு நெறைய சம்பளம் குடுக்குறதே இல்ல. அது மட்டும் இல்லாம, நம்ம இத்தன வருஷமா இங்க எதுக்கு வேல பார்க்குறோம்? நம்ம வந்து இப்படிலாம் வந்து இந்த பொருளெல்லாம் வந்து அனுப்பிட்டு நெறைய பணம் கிடைக்குன்றதுக்காக தானே! நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜீவா எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட் பக்கமே வரமாட்டாரு. அதனால இந்த உண்மைய ஜீவாவால கண்டுபிடிக்க முடியாதுன்ற நம்பிக்கையில தானே, இந்த கண்மணி வந்ததுக்கு அப்புறமா தான் எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கண்மணியும் ஜீவா பேசினதுக்கு அப்புறமா அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வரவே வராது அப்படின்னு இங்க தர்மலிங்கம் சரளா கிட்ட சொல்றாங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஜீவா கேள்வி கேட்டா நம்ம இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு தெரியாதா என்ன? கண்மணியால இந்த உண்மைய கண்டுபிடிக்க முடியாது. கண்மணி இங்க வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை செய்றாங்க. நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்படிலாம் நடக்க விடுவேனா என்ன? அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க சரளா. இங்க எப்பயும் போல கண்மணி வந்து அ தேன்மொழி கிட்ட சொல்றாங்க, "என் வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன். நம்ம கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. உடனே இங்க தர்மலிங்கம், கண்மணியும், தேன்மொழியும் வந்து கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம எப்பயுமே அன்புக்கு தான் வந்து ஜீவா சப்போர்ட் பண்ணுவாரு. இன்னைக்கு அன்பும் சீக்கிரமா கிளம்பிட்டாரு அப்படின்னு பேசிட்டு, அங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் வண்டியில வந்து அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்றாங்க. அங்க ரூம்ல இருந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க சரளா. அந்த சமயம் தர்மலிங்கம் வந்து சீக்கிரமா பொருளெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியதானே, இவ்ளோ நேரமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீங்க எவ்ளோ நேரம் நான் வந்து இங்க வேலை செஞ்சிருக்கேன். இப்ப உங்க பேச்ச கேட்டு இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு வரேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்மணி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போகாம, இங்க தர்மலிங்கமும், சரளாவும் என்ன திட்டம் போடுறாங்கன்ற உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய ஃபோன்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இங்க தர்மலிங்கம் சரளாக்கு தெரியாம, இங்க வந்து அந்த ரூம்ல வந்து அவங்க சிசிடிவி வச்சிருப்பாங்க. இந்த உண்மை தெரியாம எப்பயும் போல சரளா ரொம்ப சந்தோஷமா பொருளெல்லாம் எடுத்துட்டு வந்து அம் வண்டியில அனுப்பிறணுன்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்றாங்க. ஃபோன்ல இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இங்க வந்து கண்மணி உடனே இங்க வந்து அன்புக்கு ஃபோன் பண்றாங்க. இங்க ஜீவாக்கு ஃபோன் பண்றாங்க. அங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த எல்லாருக்கும் ஃபோன் பண்றாங்க. உடனே எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க எதுக்கு கண்மணி இப்ப வர சொல்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, கண்மணி நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்கன்னு. இப்பதான் அங்கருந்து கிளம்பி வந்தோம். அதுக்குள்ள ஃபோன் பண்றீங்க. எதுக்கு? அப்படின்னு கேட்குறாங்க இங்க வந்து அன்பு. நீங்க கிளம்பி வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு இங்க தர்மலிங்கத்துக்கும், சரளாக்கும் தெரியாம ஃபோன் பண்ணதால அப்பதான் அங்க ரெஸ்டாரண்ட்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்பணும். ஆனா கண்மணி உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு ஜீவா யோசிக்கிறாரு. ஜீவா மறுபடியும் எல்லாருக்கும் ஃபோன் பண்றாரு. கண்மணி சொல்லியிருக்காங்க எல்லாரும் உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தர்மலிங்கம் ரொம்ப சந்தோஷமா அங்க பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா பணத்த குடுத்துட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு அங்க வண்டியில வந்து எல்லா பொருளையும் அனுப்புறதுக்காக வந்து எல்லா ஏற்பாடையும் செய்யும்போது அங்க ஜீவா வராரு. ஜீவா வந்த உடனே அங்க அன்பு, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே வந்து கண்மணி கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக இப்போ உடனே வர சொன்னீங்க? நாங்க தான் எங்க வேலைய சரியா செஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கிளம்புனோம். எதுக்கு இப்போ வர சொன்னீங்கன்னு எல்லாரும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கும்போது, நானும் உங்களுக்கு ஒரு உண்மைய புரிய வைக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க கண்மணி. என்ன உண்மை கண்மணி? அப்படின்னு ஜீவா கேட்கும்போது, நீங்க வாங்க ஜீவா அப்படின்னு அங்க தர்மலிங்கம் சரளா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜீவாவ கூப்பிட்டு போறாங்க. இங்க பாருங்க.
இந்த வண்டியில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கின பொருள் தான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கண்மணி இப்படிலாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம அங்கே கண்மணி ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த எல்லாரையும் வர வச்சதால இங்கே வந்து வசமாக மாட்டிக்கிறாங்க தர்மலிங்கமும் சரளாவும். இங்கே சரளா வந்து பாருங்க, கண்மணி இங்கே எல்லாரையும் வர வச்சுட்டாங்க, இப்போ என்ன செய்யுது அப்படின்னு கேட்கும்போது, அங்கே வந்த அன்பு முதல்ல நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டியில் இருந்த எல்லா பொருளையும் அவங்க வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஆமாம், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்காக தர்மலிங்கம் வாங்கின பொருள் எல்லாம் தான் இருக்குது. என்ன இதெல்லாம்? நம்ம கிச்சனில் சமைக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருளை கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் அந்த பொருளெல்லாம் வாங்கவே இல்லைன்னு சொல்வீங்க. ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருந்து எங்கள் யாருக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த பொருள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்க அப்படி தானே அப்படின்னு அன்பு கேள்வி கேட்கும்போது அப்போ தான் இங்கே வந்து ஜீவாவுக்கு உண்மை என்னன்னு புரியுது. சிசிடிவி ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இவங்க இப்படி தான் தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏற்கனவே கடையில் வந்து இவங்கக்கிட்ட உண்மையை கேட்டேன். கடையோட ஓனர் ரொம்ப தெளிவாக என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆதாரத்தோட இவங்கள பற்றின உண்மையை உங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இங்கே யாருக்கும் தெரியாமல் நான் வந்து சிசிடிவி எல்லாம் வச்சேன். இவங்க இந்த பொருளை என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வேலை செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு இங்கே தர்மலிங்கம் வந்து ஜீவா, நீ கேள்வி கேட்டப்போ உண்மையை சொல்லாமல் பொய் சொன்னாங்கல்ல, இப்போ இவங்களோட லட்சணம் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீ சொன்னப்ப நான் நம்பலை, ஆனால் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இப்படி ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, இவங்க கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக உங்களை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. உங்களை மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்தும்போது தர்மலிங்கம் பொறுப்பாக வேலை செய்கிறாருன்னு நினச்சாருல. ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்கன்னு. இவங்க இனி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்கக்கூடாது. ஆமாம் சரளா, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரு கண்மணி, இனி நான் வந்து உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாது. என் பேச்சை தர்மலிங்கம் கேட்கவே இல்லை, இப்படிலாம் செய்ய வேண்டான்னு சொன்னேன். ஆனால் இவங்க நம்ம கேட்குற சம்பளம் கொடுக்கறதில்ல, அதனால் இப்படி செஞ்சாதான் நமக்கு நல்ல வருமானம் வரும்னு என்கிட்ட பேசி என் மனசை மாற்றிட்டாரு. ஜீவா இப்போ தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு சரியாக வராரு. ஆனால் முன்னாடியெல்லாம் ஜீவா அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வரமாட்டார், அக்கறையாக இந்த வேலையை சரியாக செய்ய மாட்டார். அதனால் ஜீவா இந்த உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நாங்கள் ரொம்ப வருஷமாக இப்படி தான் ரெஸ்டாரண்ட்டுக்காக பொருள் வாங்குறோன்னு சொல்லி ஜீவா கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்ற உண்மையை சரளா சொன்னதை கேட்டு கண்மணி ரொம்ப கோவமாக இங்கே வந்து சரளாவையும் தர்மலிங்கத்தையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இப்போவே போலீஸை வர வைக்கணும் ஜீவா, அப்போ தான் இனி இவங்க இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க, இனி இவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க கண்மணி. கண்மணி யோசித்து இப்படி உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அங்கே வந்து கண்மணி கிட்டையும் இங்கே ஜீவா கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க சரளாவும் தர்மலிங்கமும். ஆனால் தர்மலிங்கம் இப்படிலாம் செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்கார். இங்கே வந்து ஜீவா அதே மாதிரி கண்மணி வந்து யோசித்து இப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கண்மணி கிட்ட நன்றி சொல்கிறாரு ஜீவா.